வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அந்த நேரத்தில் அங்கு ஹர்ஷவர்தனை சற்றும் எதிர்பாராத ராகவனோ பயந்து போய் விழிக்க வவ்வால் போல தலை கீழாக தொங்கிக் கொண்டிருந்தவனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் ஹர்ஷவர்தன். அவன் வாயிலிருந்து ரத்தம் கொட்ட, சார், நான் எதுவும் தப்பா சொல்லல, மேடம் கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நிலைமையை சமாளிக்க முயன்றான். புயலை போல கிளர்ந்தது அவன் சினம். சும்மா பேசுனியா? இல்லையே. என்னவோ சந்தேகம் கேட்டியாமே. இப்போ என்கிட்ட கேளுடா உன் சந்தேகத்தை, நான் பதில் சொல்றேன். வாயால இல்லை, என் கையால என்று மீண்டும் ஒரு குத்து விட்டான் அசுரன். ராகவனுக்கோ ஏறிய போதை மொத்தமாய் இறங்கிவிட்டது. ஐயோ அம்மா என்று வழியில் அலறினான். உனக்கு ரொம்ப தாண்டா தைரியம். என்கிட்டயே வேலை செஞ்சுட்டு நான் கொடுக்குற சம்பளத்தையே வாங்கிக்கிட்டு என்னை பற்றியே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி டைம் பாஸ் பண்ணுறியா? அவனை நேராக நிமிர்த்தி ஹர்ஷவர்தன் கொடுத்த சரமாரியான அடியில் தலை சுற்றியது ராகவனுக்கு. சார், தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார். ஹர்ஷவர்தனின் காலில் விழுந்து கிடந்தான் ராகவன். ஆனாலும் விடவில்லை. அவனை அடித்து துவைத்து கழிவறையிலேயே தொங்க விட்டுவிட்டுத்தான் வெளியில் வந்தான். ஆனாலும் அவன் கோபம் இன்னும் அடங்கவில்லை. விழா நடக்கும் இடத்திற்கு வந்தவன் அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்காமல் சேரின் மேல் கிடந்த தன் கோட்டை எடுத்து தோளின் மேல் போட்டு கொண்டு கிளம்பிவிட்டான். பவிதாவை கெஸ்ட் ஹவுஸிற்கு காரில் அழைத்து சென்று கொண்டிருந்தான் அருண். ராகவனின் தரம் கெட்ட பேச்சினால் பவித்ராவின் மனம் வேதனை அடைந்திருக்கும் என்று அருணுக்கு புரிந்தது. நடந்ததையே நினைச்ச மனசை கஷ்டப்படுத்திக்காதமா. ஹர்ஷா செய்கிறது தப்புன்னு நான் எத்தனையோ முறை அவனுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செய்யறது தான் சரி. சின்ன வயசில் அவனுக்கு அப்பா அம்மாவுடைய அன்பு கிடைக்காததால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். அதனால தான் இப்போவும் இந்த குடும்பம், கல்யாணம், கணவன் மனைவி உறவு இதில் எல்லாம் அவனுக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது. ஹர்ஷாவுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. பவித்ரா அன்று ஹர்ஷவர்தனின் பெற்றோரை பார்த்ததை ஞாபகப்படுத்தி கொண்டாள். அன்று ஹர்ஷாவை பார்க்க வந்தபோது அவன் அவர்களிடம் கோபமாய் பேசியதை நினைத்து பார்த்த பவித்ரா ஹர்ஷவர்தனின் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்திருக்கும் என்ற யோசனையில் நிமிர்ந்து அருணின் முகம் பார்க்க அருண் தொடர்ந்தான். முறையா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு ஹர்ஷாவுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க சந்தோஷத்துக்குன்னு வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஹர்ஷாவை பத்தி அவங்க 2 பேருமே நினைக்கல. இவனை கூட கூட்டிட்டு போனா அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு நினைச்சு அவங்க அவனை ஹாஸ்டல்ல சேர்த்துடலான்னு முடிவு செஞ்சாங்க. அந்த நேரத்துல தான் ஹர்ஷாவுடைய சித்தி, அதாவது அவன் அம்மாவுடைய தங்க, அமெரிக்காவில இருந்து இந்தியா வந்தாங்க. திருமணமே வேண்டான்னு இருந்த அவங்க ஹர்ஷாவை தான் கூடவே அமெரிக்காவை அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாங்க. உடனே ஹர்ஷாவுடைய அம்மாவும் அப்பாவும் தொல்லை தீந்துச்சுன்னு நினைச்சு சந்தோஷமா அவனை அவங்களோட அனுப்பி வச்சுட்டாங்க. ஹர்ஷாவுடைய சித்தி அவனை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. பெத்த பையனை போல பாசமாக தான் வளர்த்தாங்க. ஆனால் அந்த பாக்கியமும் அவனுக்கு நிலைக்கல. ஹர்ஷாவுக்கு 15 வயசு இருக்கும்போது ஏதோ ஒரு உயிர்கொல்லி நோயால் அவங்க சித்தி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட மொத்த சொத்துக்கும் ஹர்ஷா தான் வாரிசு. சுட்டு எரிக்கிற வெயிலில் நின்றுட்டு இருந்தவனுக்கு மர நிழலாக கிடைச்சவங்க தான் ஹர்ஷாவோட சித்தி. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த மரமும் பட்டு போய் அவனுடைய கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லாமல் மறுபடியும் தன்னந்தனியாக நின்னான். அமெரிக்காவில் தன்னோட படிப்பை முடிச்சுட்டு அந்த வெளிநாட்டு பண்பாடு கலாச்சாரத்திலேயே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு அப்பா அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து அப்பா அம்மாவை பார்க்கணும்னு கிளம்பினான். பெத்தவங்களை வந்து சந்திச்சான். ஆனால் அப்பா அம்மா 2 பேருமே அவனை கூட வச்சுக்கிறதுக்கு விரும்பலை. அவங்களுக்கு வேற குடும்பம், பசங்கன்னு இருந்தது. அந்த வாழ்க்கை ஹர்ஷாவால் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சுயநலமாக யோசிச்சாங்க. அவனை தனியாக தங்கிக்க சொல்லிட்டாங்க. பாவம், அன்புக்காக ஏங்கி ஓடி வந்தவன் மனசு வெறுத்து போயிட்டான். அதுக்கு பிறகு புது தொழில் ஆரம்பிச்சான். அவனோட முழு கவனத்தையும் அந்த தொழிலில் செலுத்தி பெரிய இடத்துக்கு வந்தான். கை நிறைய சொத்து, தொழிலில் நல்ல லாபம், பணத்துக்கு பஞ்சமில்லாத வாழ்க்கை. கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லை. மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்காக அன்பை, பாசத்தை காட்டுறதுக்கு அவங்க சித்திக்கு பிறகு அவனுக்கு யாருமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அது அவன் மனசுல பெரிய காயத்தை உண்டாக்கி அழியா வடிவம் மாறிடுச்சு. அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன். ஒரு நண்பனாய் ஹர்ஷவர்தனின் வாழ்க்கையில் அவன் புரிந்து கொண்டதை பவித்ராவிடம் விளக்கமாக கூறினான் அருண். அவன் சீக்கிரமே மாறிடுவான்னு எனக்கு தோணுது. அவனுக்கு ஒரு குடும்பம், அவன் மேலே அன்பு காட்டுற ஒரு பொண்ணு, இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் சரியாக அமைஞ்சா கண்டிப்பாக அவன் மாறிடுவான்.
சொல்லிவிட்டு பவித்ராவின் பதிலை எதிர்பார்த்து அவள் முகம் பார்த்தான் அருண். பவித்ரா அமைதியாக இருக்க, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஹர்ஷா வாழ்க்கையில வந்தா அவன் சீக்கிரமே மாறிடுவான், ரொம்ப சந்தோஷமா இருப்பான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவன் உன்னை பார்த்ததுக்கு பிறகு உன் கூட பழக ஆரம்பிச்ச பிறகு அவன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். அருண் அவன் மனதில் பட்டதை நேரடியாகவே பவித்ராவிடம் கேட்டுவிட்டான். அண்ணா, அது அவருக்கு இந்த கல்யாணம் குடும்பம் இதிலெல்லாம் பெருசாக ஈடுபாடு இல்லைன்னு அவரே நிறைய வாட்டி சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போது நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு எப்படி என்று பவித்ரா தயங்க, அது சரிம்மா, 1 மாதம் இவன் கூட இருந்துட்டு அதுக்கு பிறகு நீ என்ன செய்ய போற? அருண் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் பவித்ராவிற்கு தெரியாத போது அவள் என்ன சொல்ல முடியும்? தெரியலண்ணா, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. நான் அப்போ இருந்த மனநிலைமையில் அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன். அதனால தான் அவர் கேட்டதுக்கு சம்மதம்னு என்று அவள் அதற்கும் மேல் பேச முடியாமல் கண்களில் கண்ணீர் கோர்த்து கொண்டது. இங்கே பாருமா, என்னை உன் கூட பிறந்த அண்ணனா நினச்சிக்கோ. நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாரு. இந்த உலகத்தில் ஆம்பளைங்க எப்படி வேணும்னாலும் வாழ்ந்துடலாம். ஆண்கள் தடமாறி போனால் அதுக்கு பெருசாக சாட்சியெல்லாம் கிடையாது. ஆனால் பொண்ணுங்க விஷயம் அப்படி இல்லை. இந்த ஊர் உலகத்தில் நிறைய அவமானங்களை சந்திக்கணும். இப்போது ஹர்ஷாவை எடுத்துக்கோ. இந்த 1 மாதம் முடிஞ்சதுன்னா அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பான். ஆனால் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் நீ சமாளிக்கணும். அதுக்கு உன் உடம்போடு சேர்த்து மனசும் தெம்பாக இருக்கணும். நான் உன்கிட்ட நேரடியாகவே கேட்குறேன், ஹர்ஷாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அருண் கேட்ட கேள்வியில் ஆடி போனாள் பவித்ரா. அருண் அப்படி கேட்பான் என்று பவித்ரா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அண்ணா, அவருக்கு தான் கல்யாணமே பிடிக்காதே. பவித்ரா தயங்கிப்படியே கூற, அவனை விட்டு தள்ளுமா, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா? அதை மட்டும் சொல்லு என கேட்டான் அருண். சிறிது நேரம் மௌனமாய் இருந்த பவித்ரா சம்மதம் என்று தலையசைத்தாள். அருணின் முகத்தில் சந்தோஷம் பொங்கியது. வெரி குட், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இங்கே பாருமா, நீ ஹர்ஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பொண்டாட்டி ஆகிறதும் அவனோட வாழறதும் 2ஆம் பட்சம். முதல்ல அவன் கற்ற தாலி உன் கழுத்தில் ஏறணும். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையும் போது நீ ஹர்ஷா கிட்ட இதை பற்றி பேசிடு. அவன் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் எப்படியாவது உன் கழுத்தில் அவனை தாலி கட்டவை. காரை ஓட்டிக்கொண்டே பேசிக்கொண்டிருந்த அருண் இதை சொல்லும்போது காரை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டான். அண்ணா, அது எப்படி முடியும்? அவர் இதுக்கு ஒத்துக்குவாரா என்று பவித்ரா தயக்கமாக கேட்க, அவனோட ஆசைக்காக உன்னை அவன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறான். அதே மாதிரி தான் நீயும் செய்யணும். அவன் மறுக்க முடியாத மாதிரி கேட்க வேண்டியது உன்னோட சாமர்த்தியம். இது உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் இல்லைம்மா, இதில் அவனோட வாழ்க்கையும் சந்தோஷமும் அடங்கியிருக்கு, புரிஞ்சுக்கோ. சொல்லிவிட்டு மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்து கெஸ்ட் ஹவுஸை நோக்கி செலுத்தினான் அருண். பவித்ரா அமைதியாக யோசித்து கொண்டே வர, என்னம்மா இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? காரை கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் நிறுத்தியபடியே கேட்டான் அருண். ஆனா அண்ணா, எனக்கு இது சரியா வருமானு என்று அவள் தயங்க, நீ ஒன்றும் யோசிக்காதம்மா, உன் கூட நான் இருக்கேன். கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் பவித்ராவை இறக்கிவிட்ட அருண், நான் கிளம்புறேம்மா. அவன் அங்கே என்ன பண்ணி வச்சிருக்கானோ, உன்னை பற்றி தப்பாக பேசின அந்த ராகவனோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை ஹர்ஷா அவனை கொன்னாலும் கொன்னிருப்பான். நான் சீக்கிரம் போகணும். வேகமாய் அங்கிருந்து கிளம்பிய அருண் மீண்டும் விழா நடக்கும் இடத்திற்கு திரும்பி வந்த சமயம் ஹர்ஷவர்தன் வெளியில் வந்து கொண்டிருந்தான். அவனிடம் ஓடி வந்த அருண், ஹர்ஷா என்னடா ஆச்சு? அவனை என்ன பண்ண? உயிரோடு இருக்கானா இல்லையா? பதட்டமாய் கேட்டான். வெடித்து கிளர்ந்த சினம் இன்னும் அவன் கண்களில் எரிந்து கொண்டிருக்க, இப்போதைக்கு உயிரோடு தான் இருக்கான், ஆனா சீக்கிரமே செத்துடுவான் சொல்லிவிட்டு ஹர்ஷா காரை நோக்கி நடக்க, அடப்பாவி என்று கழிப்பறையை நோக்கி ஓடினான் அருண். அங்கே குத்துயிரும் குலையுயிருமாய் முணங்கி கொண்டிருந்த ராகவனை தூக்கி உட்கார வைத்து தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தான் அருண். தன் ஆத்திரம் தீரும் மட்டும் அடித்திருக்கிறான் என்பது ராகவனை பார்த்தவுடனேயே புரிந்துவிட்டது அருணுக்கு. ரத்தம் சொட்ட சொட்ட கெஞ்சினான் ராகவன். சார், என்னை காப்பாத்துங்க, வலிக்குது சார். அருணை பார்த்து ராகவன் கையெடுத்து கும்பிட, உனக்கு அழிவே உன் வாய் தாண்டா. வந்த இடத்துல சும்மா இருக்க முடியலையா? அவன் சொன்னதும் சரிதான், இப்படியே விட்டா நீ சீக்கிரமே செத்துடுவ என்ற அருண், நீ உயிரோடு இருக்கணும்னா இங்கே என்ன நடந்துச்சுன்னு வெளியில் யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லணும், புரிஞ்சுதா? ஒரு டாக்ஸியை பிடித்து ராகவனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான் அருண்.
அருண் பேசியதை பற்றியே யோசித்து கொண்டே பவித்ரா வீட்டிற்குள் வர, பவித்ராமா, என்ன நீங்க மட்டும் தனியா வர்றீங்க, சார் வரலையா? அவளை எதிர்கொண்டே தேவி கேட்டாள். இல்லக்கா, அவர் வர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன் என்று தேவியிடம் கூறிவிட்டு அறைக்குள் வந்து சேர்ந்து கொண்டாள். அருண் பேசியது அனைத்தும் உண்மையான வார்த்தைகள். இந்த 1 மாதம் முடிந்த பிறகு அவள் வாழ்க்கை என்னவாகும் என்று அவளுக்கே தெரியவில்லை. எதையோ யோசித்தவளாய் அவள் கைப்பையை திறந்து அதில் இருந்த மாங்கல்யத்தை எடுத்து பார்த்தாள். கோயிலில் எதேச்சையாக அவள் கைக்கு வந்து சேர்ந்த தாலி. ஹர்ஷவர்தனை திருமணம் செய்து கொள், அவன் கையால் தாலி கட்டிக்கொள் என்று அருண் என்னவோ மிகச் சாதாரணமாக சொல்லிவிட்டான். அவ்வளவு சாதாரணமாக அது நடந்து விடுமா? குழப்பமாய் இருந்தது பவித்ராவிற்கு. யோசனையாய் கண்களை மூடி கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். அடுத்த 1 மணி நேரத்தில் ஹர்ஷவர்தனும் வீடு வந்து சேர்ந்தான். அறைக்குள் வந்தவன் யோசனையாய் வெளிமூடி அமர்ந்திருக்கும் பெண் அவளை ஆராய்ந்தவாறே உடை மாற்றியவன் அலுவலக மேனேஜருக்கு போன் செய்து ராகவனை உடனே வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்வதற்கான ஆணையை பிறப்பித்தான். ஹர்ஷவர்தன் அறைக்கு வந்து விட்டான் என்பதை பவித்ரா உணர்ந்திருந்தாலும் அவன் முகத்தை பார்க்க மனமின்றி விழி மூடியே அமர்ந்திருந்தாள். மீண்டும் மீண்டும் ராகவன் பேசிய வார்த்தைகள் அவள் செவிகளில் ஒலித்து கொண்டேதான் இருந்தது. அதன் தாக்கத்தில் மனது வலிக்க வெளியோரம் கண்ணீர் கசிந்தது. பவித்ரா வேதனைப்படுவதை பார்க்க முடியவில்லை அவனால். சில நொடிகள் அசையாமல் அவளை பார்த்தபடியே நின்றிருந்தவன் மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தான். தன் ஒற்றை விரலால் அவள் விழி நீரை தொடைத்தான். ஸ்வீட்டி, நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் உன்னை அந்த பார்ட்டிக்கே அழைச்சிட்டு போனேன். ச்சே, என்னோட முயற்சி எல்லாமே அந்த ராகவனால் வீணாக போயிடுச்சு. உன்கிட்ட அவன் நடந்துக்கிட்டதுக்கு சரியான தண்டனை அவனுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த ராஸ்கலுக்கு இனிமே என் கம்பெனியில் வேலை கிடையாது. பவித்ராவை சமாதானப்படுத்தும் விதமாக அவள் அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். பவித்ராவும் விழி திறவாமல் இருக்க அவள் முகம் தாங்கி அன்பாய் கண்கள் 2லும் முத்தமிட்டான். அவளோ எவ்வித சலனமும் இன்றி சிலையாய் அமர்ந்திருக்க அவன் ஈர இதழ்கள் அவள் கண்கள் தாண்டி நெற்றி, கன்னங்கள், கழுத்து என்று அடுத்தடுத்து முத்தங்களை பதித்து கொண்டிருந்தது. அவளோ இவ்வளவு பெரிய மனவேதனையில் இருக்க இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அப்போ இவனுக்கு இவனுடைய சந்தோஷம்தான் முக்கியமா? அப்படி மட்டும் நினைத்து விட வேண்டாம். அவனை பொறுத்தவரையில் அவன் கொடுக்கும் இந்த முத்தங்கள் காமத்தின் வெளிப்பாடு அல்ல, அவைகள் சமாதானத்தின் முத்தங்கள். அவன் ஈர இதழ்கள் பவித்ராவின் வேதனையை தீர்க்கும், அவள் மன உளைச்சலை சரியாக்கிவிடும் என்று அவனே நினைத்து கொண்டான். அவனுக்கு தெரிந்த சமாதானம் இதுதான். அன்பு வார்த்தைகள் பேச தெரியாது. ஆதரவாய் அவள் கைகளை பிடித்து ஆறுதல் சொல்லவும் தெரியாது. உருகி உருகி காதல் மொழி பேசவும் பழக்கமில்லை. அவன் கவலையாய் இருக்கும் போதும் மன உளைச்சலில் தவிக்கும் போதும் அவனுக்கு தேவைப்படுவது மங்கையரின் அணைப்பும் முத்தங்களும் அரவணைப்பும் புணர்த்தலும் தான். அவனைப் போலவே அவளையும் நினைத்து விட்டான். அதனால்தான் வார்த்தைகளால் சொல்ல நினைத்த சமாதானத்தை தன் முத்தங்களால் காட்டிக் கொண்டிருந்தான். பாவம் பெண் அவளுக்கு அவன் சமாதானம் சொல்கிறான் என்று புரிந்ததோ இல்லையோ, ஆனால் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் வழிந்து கொண்டேதான் இருந்தது. அவள் சிரிக்கும்போது இவன் மகிழ்கிறான். அவளுக்கு வேதனை என்றால் இவன் துடிக்கிறான். தேக சுகத்தையும் தாண்டி அவளிடம் ஏதோ ஒன்றை தேடி தவிக்கிறான். அது என்ன, அதை எப்படி பெறுவது என்று அவனுக்கே புரியவில்லை. சில நேரங்களில் அவளிடம் ஆளுமையாக நடந்து கொண்டாலும் பல நேரங்களில் அவளை மிகவும் மென்மையாக கையாளுகிறான். எப்போதும் அவள் தனக்கானவள் என்ற உரிமையை அவனாகவே எடுத்துக்கொள்கிறான். ஆனால் இந்த உறவுக்கு 1 மாதம் என்று காலக்கெடு வேறு விதித்து விட்டான். 1 மாதத்திற்கு பிறகு அவள் மீதான இந்த அதீத அன்பும் அக்கறையும் உரிமையும் என்னவாகும்? காற்றில் கரைத்தாலும் புயலாய் சீறி வரும். கடலுக்குள் போட்டாலும் பேரலையாய் பொங்கி வரும். பூமியில் புதைத்தாலும் பூகம்பமாய் கிளம்பி வரும். நெருப்பிட்டு அழித்தாலும் தீ பிளம்பாய் கொதித்து வரும். இதை உணராமல் போய்விட்டானே இந்த அசுரன்.